மேஷம். இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். வரக்கூடிய மே மாதத்தில் ராகு கேது பெயர்ச்சி மிக பிரம்மாண்டமான முறையில் நடக்க இருக்கிறது. அந்த பெயர்ச்சியால் மேஷத்துடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டங்கள் நடக்க போகுது, எந்த தடங்கல்களை எல்லாம் ராகு கேது ஏற்படுத்த போகுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பயத்தை மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்கள் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதாவது ராகு கேது அப்படின்னாலே நிழல் கிரகங்கள், இவை துன்பத்தை தான் தரும் அப்படின்னு காலங்காலமாக உங்களின் மனதில் விதையாய் விதைத்து விட்டார்கள். அப்படின்னா நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டீங்க. நமக்கு ஏதோ ஒரு கெடுதல் இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலமாக நடக்க போகுது, நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் நிகழப்போகுது, இப்படி நீங்கள் நினைக்க நடக்காத கஷ்டங்களும் நிச்சயமாக நடந்தே தீரும் உங்களின் எதிர்மறையான எண்ணங்களால். ராகு கேதுவின் சுபாவமே எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்குவது தான். அதனால் நீங்கள் எப்பேற்பட்ட பெயர்ச்சியாகவே இருந்தாலும் அந்த பெயர்ச்சியால் எனக்கு நன்மை தான் நடக்கும் அப்படின்னு முதல்ல நம்புங்க. உங்களின் நம்பிக்கைக்கு ஏற்றவாறே குருவுடைய பார்வை மிகப்பெரிய அளவில் பாதுகாவலாய் உங்களுக்கு இருக்கும். ராகு கேதுவால் எப்பேற்பட்ட தடைகள் உங்களுக்கு நடந்தாலும் அதை மிகப்பெரிய அளவில் குரு தடுத்து நிறுத்துவார். அதன் மூலமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியும். எந்த விஷயத்தில் நீங்கள் பின்னோக்கி செயல்படுவீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சியால் உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாமல் நீங்கள் உழைத்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களின் உடல் பலவீனம் அடையும். அதன் மூலமாக இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நாளைக்கு செஞ்சிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுப்பீங்க. அந்த முடிவை எடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவது தான் ராகு கேது. அவ்வாறு நீங்கள் அந்த முடிவை எடுக்கும் பொழுது அந்த முடிவுகளால் நீங்கள் பெறக்கூடிய சில லாபத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அது தற்காலிகமானதே. ராகு கேது அப்படின்னாலே தற்காலிகமான கஷ்டங்களை மட்டுமே தர முடியும். காரணம் என்னன்னா நிழல் கிரகங்கள். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கும் நிழல் சற்று நேரம் கழித்து வேறு ஒரு இடத்தில் இருக்கும். அதை போலதான் நம்முடைய கஷ்டங்கள் இன்று மிகப்பெரிய ஒரு சிகரத்தின் அளவை கொண்டிருக்கும். அது நிச்சயமாக நாளை சிறிய கடுகின் அளவை சேர்ந்து அடையும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எந்த விதமான தாமதமும் இல்லாமல் செஞ்சாலே ராகு கேது பெயர்ச்சியிலிருந்து தப்பிக்க முடியும். குடும்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் நீங்கள் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்காமல் இருக்கணும். ஏன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சியால் உங்களின் வாயின் வழியாக வரக்கூடிய வார்த்தைகளால் சில மனக்கசப்புகளை குடும்பத்திற்குள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த சூழ்நிலைகளை நாம் தவிர்க்க வேண்டுமெனில் எந்த விதமான முடிவுகளுக்கும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்கணும். மேஷத்தில் இருக்கக்கூடிய ஆண்களா நீங்கள் உங்களுடைய மனைவி எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் தயவு செய்து அந்த முடிவுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருங்க. மேஷத்தில் இருக்கக்கூடிய பெண்களா கணவன் எந்த வழியில் செல்கிறாரோ அந்த வழியில் நீங்கள் சிவனேன்னு கையை பிடிச்சிக்கிட்டு நடந்து போனீங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். அப்படி இல்லையெனில் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படும். அந்த மனக்கசப்புகளை உங்களை சுற்றி இருப்பவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரளயமாக மாற்றிவிடுவார்கள். அதனால் வெளியில் இருந்து யாருமே நம்முடைய குடும்பத்தில் நுழைந்து முடிவை எடுக்காதவாறு நீங்கள் மிகப்பெரிய ஒரு பரஸ்பரமான நிலையை மேற்கொள்ள வேண்டும். வரக்கூடிய மே 18 அடுத்து வரக்கூடிய 1.5 வருடம் நீங்கள் எந்த விதமான மிகப்பெரிய விஷயத்திலையும் தலையிடாமல் உங்களுக்கென்று ஒரு இலக்கு இருக்குது. மேஷத்தில் பிறந்தவர்களுக்கென்று ஒரு லட்சியம் இருக்குது. அந்த லட்சியத்தை மட்டுமே நோக்கி நகர்ந்தால் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். ஏன்னா 10 வருடங்களுக்கு முன்பே நீங்கள் குப்பை தொட்டியில் விழுந்து விட்டீங்க.
அப்படி குப்பை தொட்டியில் விழுந்த நீங்க அப்படியே மண்ணோட மண்ணாக மக்கி போயிடுவீங்கன்னு எத்தனையோ பேர் கனவு காண்டுகிட்டு இருந்தாங்க. அவர்கள் முன்னிலையில் இன்னைக்கு மேஷம் எழுந்து நின்று இருக்குது. அப்படி நின்ற மேஷம் மறுமுறை சறுக்கி விழவே கூடாது. நீங்க சறுக்கி விழ அந்த சண்முகநாதன் ஒருபோதும் அனுமதிப்பதே இல்லை. மிகப்பெரிய அளவில் கந்தனுடைய பரிபூரணமான அருள் உங்களுக்கு இருக்கு. எந்த விதமான கஷ்டங்களும் இனி மேஷத்துக்கு இல்லவே இல்லை. நம்பிக்கையோடு இருங்க. ராகு கேது பெயர்ச்சி நடக்கட்டுமே. அந்த கந்தனுடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது எந்த விதமான கஷ்டங்களும் உங்களை ஒருபோதும் அணுகப் போவதே இல்லை. அப்படின்றத நீங்கள் நம்பினாலே போதும். உங்களுடைய வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். மேஷ ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இனி வாழ்க்கையில் மேன்மேலும் வளர்ந்துக்கிட்டே தான் போகணும். அடுத்தவர்கள் உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களை படைத்தவன் ஒருபோதும் உங்களை தாழ்வாக நினைப்பதே இல்லை. நிச்சயமாக இந்த 2025 தொழிலில் கடந்த காலத்தில் வீழ்ந்த மேஷம் எழுந்து நிற்கும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் வளரவே கூடாது அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்களின் கண் முன்னே விருட்சமாய் வளர்ந்து நிற்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. கடந்த காலத்தில் நீங்கள் இழந்த நண்பர்களை பற்றியும் சொந்தங்களை பற்றியும் உங்களை மறந்த இரத்த பந்தங்களை பற்றியும் நினைத்து மனவேதனைக்கு ஆளாகாமல் இருங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் உங்களின் மனம் திண்டாடும். உங்களின் அருகில் உங்களின் ஆதரவில் இருந்தவர்கள் உங்களை விட்டு விலகி சென்று விட்டார்களே அப்படின்னு மனம் அவர்களை தேடும். அந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய கடமையிலிருந்து தவறிவிடுவீர்கள். அதனால் சில இன்னல்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகையால் கடந்த காலத்தை நினைத்து நிகழ்காலத்தை தொலைத்து எதிர்காலத்தில் வருந்தக்கூடாது மேஷம். இனியும் மேஷம் எதற்காகவும் வருந்தவே கூடாது. உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்ததோ அது அத்தனையுமே விதியின் கோட்பாடுகள் படியே சீராக நடந்தது அப்படின்றத என்னைக்குமே மறக்காதீங்க. உங்களின் அருமை தெரிந்தவர்கள் என்றுமே உங்களை விட்டு விலகி போக மாட்டார்கள். உங்களை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் மட்டுமே உங்களை விட்டு பிரிந்து போவார்கள். முதலில் நீங்க பாசத்திற்கு ஏங்குவதை நிறுத்துங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சியில் நிறைய பாசத்திற்காக ஏங்குவீங்க. அந்த பாசத்தை மிகப்பெரிய அளவில் சில பேர் துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. உங்களுடைய கண்ணை மறைக்கும் பாசம் மேஷத்துடைய கண்ணை நிச்சயமாக மறைத்தே தீரும். அதன் மூலமாக சில நஷ்டங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் எந்த விதமான ஆசா பாசத்திற்கும் இடம் கொடுக்காமல் நீங்கள் உங்களுடைய இலக்கை மட்டுமே நோக்கி நகர்ந்தால் எந்த விதமான வீழ்ச்சிக்கும் மேஷம் நிச்சயமாக ஆளாகாது. எவராலும் உங்களை வீழ்த்தவும் முடியாது. வரக்கூடிய மே மாதத்திலிருந்து உங்களின் வேலை பளு அதிகரிக்கும். அதன் மூலமாக தூக்கமின்மை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். தூங்குவதே வெறும் 3 மணி நேரமாக தான் இருக்கும். அடுத்தது என்ன வேலை செய்யணும், எப்படி பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு யோசித்து கொண்டே இருக்கும் உங்களுடைய மூளை. அப்படி நீங்கள் சிந்திக்கும் பொழுது மனம் பாசத்திற்காக ஏங்கி திண்டாடினால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் பல உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆகையால் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மிகப்பெரிய அளவில் மனக்கட்டுப்பாடோடு இருந்தால் உங்களை எவராலும் வீழ்த்த முடியாது. இது மாற்ற முடியாத கருத்து. நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். அந்த அறுபடை முருகனுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குது. சில நேரங்களில் தெய்வமே நமக்கு துணை நின்றாலும் நம்முடைய சுய முடிவுகளால் நமக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் சற்று தள்ளி போகும். மிகப்பெரிய அளவில் நிச்சயம் மேஷம் ஜெயித்தே தீரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். மேஷ ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 முருகா. ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ. நன்றி.